வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்தியில் 3வது முறையாக மோடி பிரதமராக கூடிய நிலையில் ஒட்டு மொத்தமாக ஸ்டாலின் அவர்கள் நினைத்தது அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. 3வது முறை பாஜகவின் ஆட்சி அமைந்தால் முதலில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது ஸ்டாலின் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து அமைச்சரவைகளில் உள்ள சில முக்கியமான அமைச்சர்களது பெயரும் கைது செய்யப்படக்கூடிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மத்தியில் பாஜகவிற்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கூட்டணியின் ஆதரவோடு தற்பொழுது பாஜக 3வது முறை மத்தியில் ஆட்சியை கைப்பற்றப் போகிறது. இந்த சூழ்நிலையில்தான் கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுத்துவிடலாம், இந்தியா கூட்டணிக்கு வரவழைத்து விடலாம் என்று ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கனவுகளையும் கண்டார். குறிப்பாக பக்கத்து மாநிலமான ஆந்திரா மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவராக இருக்கக்கூடிய நிலையில் சந்திரபாபு நாயுடு அவர்களின் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டார். ஆனால் ஒரே வார்த்தையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தனக்கு தற்பொழுது விருப்பம் இல்லை, அதாவது இந்தியா கூட்டணியில் இணைவதற்கு தற்பொழுது விருப்பம் இல்லை என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். கிட்டத்தட்ட ஆந்திரா முதல்வர் மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதால் ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்களது கதை முடியத்தான் போகிறது. இவர்களது ஆதரவு என்டிஏ கூட்டணிக்குத்தான் பாஜகவிற்கு பெரும்பான்மையை கொடுத்துவிட்டதன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் கனவில் மண்ணை அள்ளி போட்டும் விதமாக மாறிவிட்டது. இனி என்னதான் தலைகீழ் நின்றாலும் தண்ணீர் குடித்தாலும் பாஜக பிரதமராக மோடி அவர்கள் வருவதை ஒருபோதும் திமுகவிலும் காங்கிரஸாலும் தடுக்க முடியாது என்பதை இதன் மூலமாக தெரிய வருகிறது. சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான 40 தொகுதிகளுக்கு மேலாக கூட்டணி கட்சிகள் ஆதரவுகள் கொடுக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது பாஜகவிற்கு 240 தொகுதிகளும் இந்தியா கூட்டணிக்கு 235 தொகுதிகளும் இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவிற்கு ஒட்டுமொத்தமாக கூட்டணிகள் சேர்த்து 292 தொகுதிகள் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த கூட்டணியில் இருந்து யாரும் விலகாத காரணத்தினாலும் தற்பொழுது மீண்டும் 3வது முறை பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்க உள்ளார். இதனால் ஸ்டாலின் அவர்கள் நாளை இரவு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம். ஏன் இன்று இரவு கூட கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கான உத்தரவுகளை மறைமுகமாக பிரதமர் மோடி அவர்கள் உளவுத்துறை மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.